ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கனவுங்க, என்னுடைய லட்சியம் இதெல்லாம் வந்து இந்த லான்சர் தான் உயிர் அப்படின்னு வச்சுக்கங்களேன். எத்தனையோ செடான் வந்தாலும் சரிங்க, இந்த லான்சர் அப்படிங்கிற ஒரு வண்டி அடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் வண்டி இல்லைங்க. நான் வச்சிருந்துக்கிறதுக்காக என்ன பெருமைக்காக சொல்லிங்க, அம்பாசிடர் எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கு அடுத்தது வந்து காண்டஸா எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கு அடுத்தது வந்து லான்சர் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸில் 3 வண்டியுமே த மாஸ், த மான்ஸ்டர், த லெஜண்ட் தான் 3. செம்ம லுக்காக இருக்கும் பாருங்க வண்டி பார்க்குறக்கே. வந்து இந்த வண்டியினுடைய சைடுடைய அந்த ஃபுல் இது நீங்கள் பார்க்கும்போது அப்படியே முன்னாடி இறங்கி கீழே அந்த பின்ன அந்த பேக்கை டிக்கு தூக்கி இருக்கும். அவ்வளோ அழகுங்க. சைடு அழகு மட்டுங்க. ஒரு மலைக்கு கீழே நிறுத்தியோ எங்காச்சும் நீங்கள் எடுத்து நான் இருக்கு அந்த லான்ஸோட ஃபோட்டோஸ்லாம் என்னோட இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சா காமிக்கிறேங்க. ஃபில் பண்ணும்போது பேக் சீட்டுங்க அப்படியே சும்மா தாளாட்டும் பார்த்துங்க. பேக் அப்படியே பேக்கில் அதெல்லாம் அனுபவிக்கணுங்க. அந்த லான்சர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வார்த்தைகளே இருக்காதுங்க. நம்ம ஃபீல் பண்ணி அனுபவிக்கணும். அந்த லான்சர் வந்து பேக் சீட்டு கம்ஃபர்ட்டில் அது லெஃப்ட் சைடு சீட்டில் உட்காந்துட்டுங்க அப்படியே வண்டி போக போக லாங்கு ஒரு துளி கூட தெரியாது போங்க. அழகா சும்மா தாளாட்டும் பார்த்துங்க. இந்த இடத்துல அப்படியே குழி மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்துல அப்படியே விட்டு மேடு, குழி மேடு தான். எப்படி அழகா அப்படி இறங்கி அப்படி ஏறி போகுது. அட்டாடாடாடா, அப்படி ஒரு ஆனந்தம் போங்க. லான்சர் அந்த லான்சர்லேயே ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, SLX வந்து ஒரிஜினல் லான்சர் ஸ்பாய்லர் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஸ்கொயர் ஸ்பாய்லர் வந்து. அழகு அந்த ஸ்பாய்லரு அந்த பின்னாடி இதே மாதிரி டெயில் லைட்ஸு. அஜ்ஜோ வார்த்தைகளே இல்லைங்க பேசுறதுக்கு. லான்சர்னு பேசிகிட்டே இருக்கலாம் பார்த்துங்க. அந்த அளவுக்கு எத்தனை வண்டிகள் ஓட்டினாலும் இன்னைக்கு அந்த லான்சர் வந்துங்க அவ்வளோ ஃபீல். இந்த செடான்லேயே வந்துங்க எனக்கு தெரிஞ்சு லான்சர் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வண்டி கிடையாதுங்க. கண்ணாடி எல்லாம் எத்தனை லேயர் தெரியுங்க. அந்த கண்ணாடி எல்லாம் நீங்கள் சுற்றி எடுத்து அடிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது கண்ணாடி. இன்றைக்கும் அந்த கண்ணாடி இந்த கண்ணாடியில் உடைக்கவே முடியாது. என்னடி அடித்தாலும் உடையாது.